ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு தெலுங்கு ஹாரர் படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு கிஷ்கிந்தபுரி. நம்ம சீக்கிரமாவே இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஆரம்பத்துல 1989 கிஷ்கிந்தபுரியில இருக்கிற ஒரு ரேடியோ ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. அங்க ஒரு 6 காலேஜ் பசங்க மாதிரி இருக்காங்க. அவங்க அந்த ரேடியோ ஸ்டேஷன்ல ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க உள்ள இருந்து யாரோ ஒரு பொம்பளை அழுகுற சத்தம் கேட்டு அது என்னன்னு பார்க்க அவங்க 5 பேருமே போறாங்க. ஒருத்த மட்டும் நான் இங்க இருக்கேன் அப்படி சொல்லிடுறான். இப்ப அந்த 5 பேரும் அந்த சத்தத்தை ஃபாலோ பண்ணி ஒரு ரூமுக்குள்ள போக அங்க போனா நிறைய விஷயம் கிறுக்கி இருக்கு. அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது வெளியில ஒருத்தர் இருந்தால அவனை ஏதோ ஒரு சக்தி இழுத்து கொண்டு வந்து அங்கே வந்து போடுது. அதை பார்த்து எல்லாருமே பயத்துல இருக்கும்போது அங்க இருக்கிற ரேடியோ தானாவே ஆன் ஆகுது. அதுல என்னோட பேச்சு கேட்கிறவங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். அதே நேரம் இன்னைக்கு எல்லோருக்கும் தூங்காத இரவுகள் தான் அப்படி சொல்லிட்டு கொடூரமான குரல்ல இன்னைக்குதான் அந்த கசப்பான உண்மைகள் உங்க எல்லோருக்குமே தெரிய வரப்போகுது அப்படி சொல்றாங்க. அப்ப அந்த ரூம்ல புகை வர ஆரம்பிக்குது. அங்க இருக்கிறவங்களுக்கு அந்த புகை எங்கிருந்து வருதுன்னு ஒண்ணுமே புரியல. அங்க திறந்திருந்த எல்லா கதவுகளும் டக்குன்னு மூடிக்குச்சு. அப்ப அவங்க வெளியில போக நினைக்கும் போது வெளியில ஒரு பெரிய பூச்சியை பார்த்து பயந்து போய் நிக்கிறாங்க. அப்ப அந்த ரேடியோல இந்த பாட்டை விரும்பி கேட்டவங்க அப்படின்னு அங்க இருக்கிற 6 பேரோட பேரையுமே சொல்றாங்க. அப்படி சொல்லி முடிக்கும் போது அந்த பூச்சி ஜன்னல் கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு உள்ள வந்து அங்க இருக்கிறவங்கள கொண்டு போட்டுடுது. அதுவும் அவங்க எல்லாருமே ஒரு மாத்தி அவங்க பிணத்தை வச்ச மாதிரி காட்டுறாங்க. இந்த இடத்துலதான் படத்தோட பேரை போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பிரசன்ட் டேல இருக்கிற கிஷ்கிந்தபுரியை காமிக்கிறாங்க. ஒரு 2 பேர் டீ கடையில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க. அப்ப அவங்க படிக்கிற அந்த நியூஸ் பேப்பர்ல இருந்து கீழே விழுந்து ஒரு பிட் நோட்டீஸை பாக்குறாங்க. அதுல கிஷ்கிந்தபுரி நைட் வாக்கிங் டூர் அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிக்கிறாங்க. முதல்ல அந்த நைட் வாக்கிங் டூர்னா என்னன்னு பார்க்கலாம். அந்த ஊரை சுத்தி பேய் இருக்கிறதா சொல்ற நிறைய இடங்களுக்கு ஒரு சில பேரை, அதாவது ஆர்வம் உள்ளவங்களை மட்டும் கூட்டிட்டு போய் அந்த இடத்தை சுத்தி காட்டுவாங்க. சும்மா இல்ல, அந்த பேயை பத்தி தெரிஞ்சவங்க தான் கூட்டிட்டு போவாங்க. அந்த வேலையை தான் நம்ம ஹீரோவும் அப்புறம் ஹீரோயின் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க தான் நம்ம ஹீரோயின். அவங்க அங்க வர சாமி ஊர்வலத்தை பார்த்து கும்பிடுறாங்க. அதை பார்த்து அந்த டூருக்கு வந்த ஒரு ஆளு, என்னவா பண்றது பேய்க்கு வேலை, ஆனா சாமி கும்பிடுற அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோயினோ போறது பேய் இருக்கிற இடமாவே இருந்தாலும் நம்ம கூட சாமி இருந்தா அந்த பேய்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படி சொல்றாங்க. சரிமா, இன்னும் எவ்வளவு நேரம் தான், எப்பதான் கூட்டிட்டு போவீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோயினோ இன்னும் கொஞ்ச நேரம், ஒரு ஆளு வர வேண்டி இருக்கு, அவருக்காக தான் வெயிட் பண்றோம் அப்படி சொல்றாங்க. அது நம்ம ஹீரோ தான். இப்ப இந்த திருவிழாவில ஒரு சின்ன பையன் அங்க ஒரு குரங்கு இருக்கிறது கூட தெரியாம உண்டிக்குள்ள வச்சு ஒரு பொலனை உடைச்சிடறான். அந்த சத்தத்தை கேட்டு ஒரு குரங்கா அதோட குட்டியை தூக்கிக்கிட்டு அந்த சின்ன பையனை துரத்திக்கிட்டே வருது. அதை பார்த்த ஹீரோ அந்த குரங்கு கும்பலை தடுக்கிறாரு. அந்த சின்ன பையனையும் காப்பாத்துறாரு. அப்புறமா அங்கிருந்த வந்து ஹீரோயின் கூட சேர்ந்து அவங்க இந்த நைட்டு போக வேண்டிய ஒரு பேய் பங்களாவுக்கு போறாங்க. அப்படி அவங்க கூட்டிட்டு போனவங்களை பயமுறுத்த ஹீரோவும் என்னென்ன கதை சொன்னாலும் அந்த கும்பல்ல இருக்கிற ஒரு ஆளு மட்டும் இது ஏன் அப்படி இருக்கு, இது எல்லாமே நீங்க பண்ண டெக்னிக் தான் அப்படி சொல்றாரு. ஆமாங்க, நம்ம ஹீரோவோட டீம் ஒரு டுபாக்கு டீம் தான். அவங்க போற இடத்துல எந்த ஒரு அமானுஷமே இருக்காது. அதனால இவங்களே ஒரு அமானுஷம் இருக்கிற மாதிரி கதையா சொல்லி அங்க வந்தவங்கள பயமுறுத்தி கூட்டிட்டு வந்துருவாங்க. இந்த வேலையை தான் 2 பேருமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அடுத்த நாள் காலையில ஹீரோயின் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது ஜன்னல் கண்ணாடி உடைஞ்சு போகுது. அது யாருன்னா ஹீரோயின் ஹீரோவோட வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணோட பேரு மாஷா. அந்த பொண்ணோட அப்பா அம்மா வெளிநாட்டுல இருக்காங்க. அந்த பொண்ணு அவங்க தாத்தா கூட தான் தங்கி இருக்கா. அந்த பொண்ணு இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த ஜன்னலை உடைச்சு அந்த பாலை கேட்கிறான். ஆனா ஹீரோயின் தரல. அப்பதான் ஹீரோவும் அன்பா திட்டிக்கிட்டே வராரு. என்னன்னா ஹீரோக்கு அந்த மிருகங்கள் தாவரங்கள் மேல ரொம்பவே அன்பா இருப்பாருன்னு சொல்றாங்க. அப்புறமா அந்த மாசா பொண்ணு ஹீரோ கிட்ட கேட்டு அந்த பாலை வாங்கிக்கிறான். அங்கே கட் பண்ணி இப்ப ஹீரோயின் வேலை செய்யற அந்த ஆபீஸை காமிக்கிறாங்க. அங்க இன்னைக்கு யாரெல்லாம் கூட்டிட்டு போறாங்கன்னு அவங்க பேரையும் காரணத்தையும் கேட்கிறாங்க. அதுல ஒரு ஆளு, நான் என்னோட செத்து போன மனைவி கூட பேசணும், அதுக்காக தான் இந்த மாதிரி பேய் காமிக்கிறவங்க கூட சேர்ந்து சுத்துறேன் அப்படி சொல்றாரு. அதுக்கு போனபடியே ஒரு ஆளு ஹீரோ பண்ண எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருப்பாரு. அவர் பேர் ஆதி. அவரும், ஏயா உன்னோட பொண்டாட்டி டூருக்கு போய் தான் செத்து போயிட்டாங்க, அது கூட பேச என்ன பண்ண போற அப்படின்னு கேட்க, அதுக்கு அங்க இருக்கிற ஹீரோட ஆளு ஒருத்தர், சார் நீங்க இருக்கு சார் திரும்ப இங்க வர்றீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு ஆதியும் அப்படி தாண்டா வருவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப மாஷா இருக்கிறத பார்த்து, பாப்பா நீங்க இதுக்கு இங்க வந்திருக்க அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த பொண்ணு, என்னோட பெட் கட்டி தோத்து போயிட்டான், அதான் இன்னைக்கு அவங்க கூட இருக்க போற அப்படி சொல்றான். அப்ப ஹீரோனோ, மாஷா எங்க பொறுப்பு அப்படி சொல்லிடுறாங்க. சரின்னு பாஸ் விட்டுறாரு. இந்த தடவை போக போற இடத்த முடிவு பண்ண போறது நான் கெஸ்ட்ல ஒருத்தவர் தான் அப்படின்னு சொல்லி சீட்டை குளிக்க போட, அதனால ஆதியுமே முன்னாடி வந்து அந்த குளிக்கப்பட்ட சீட்ல இருந்து ஒண்ணு எடுக்கிறாரு. அதுல முதல் சீன்ல பார்த்த அந்த ரேடியோ ஸ்டேஷனோட பேர் வருது. அதை நினைச்சு நம்ம ஹீரோக்கும் கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்கு. ஆனா வேற வழி இல்ல அப்படி சொல்லிட்டு அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கே போறாங்க. அங்கே போனதுமே ஹீரோ அவரோட வேலையை ஆரம்பிக்கிறாரு. அவ பேசுறதுலயே பயமுறுத்துற மாதிரி தான் பேசுறாரு. எதுக்கு ஹீரோட பாஸ் இந்த மாதிரி போற இடத்த கெஸ்ட் தான் முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாருன்னா, அவரோட நைட் வாக்கிங் டூரை பத்தி நிறைய நெகட்டிவ் ரிவ்யூ வந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் இந்த மாதிரி பாஸ் முடிவு பண்ணிட்டாரு. அப்படி நெகட்டிவ் ரிவ்யூ எழுதுனதுல ஒரு ஆள் இந்த ஆதியம் தான். அவர்கிட்ட ஹீரோவும் கேட்கிறாரு, எதுக்கு இந்த மாதிரி எழுதுனீங்க அப்படின்னு. அதுக்கு அவரும், நான் எப்பவுமே உண்மையை மட்டும் தான் எழுதுவேன் அப்படி சொல்றாரு. இப்ப எல்லாருமே இந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அந்த ரேடியோ ஸ்டேஷன் பேரு ஸ்வர்ணமாயா ரேடியோ ஸ்டேஷன். எல்லாருமே உள்ள போறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த கதவுல நிறைய சங்கிலியை மாட்டி ஒரு பெரிய பூட்டு ஒண்ணு போட்டிருக்காங்க. அத பக்கத்துல இந்த சூலாயத்தை வச்சு ஹீரோ உடச்சி ஓபன் பண்ணி உள்ள வராங்க. வந்ததும் ஹீரோ அவர் பாட்டுக்கு இந்த இடத்தை பத்தி கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸ்வர்ணா மாயா
ஆயா அப்படி சொல்லிட்டு 2 ட்வின்ஸ் இருந்தாங்களா அப்படின்னு முதல்ல ஹீரோக்கும் பயமா தான் இருக்கு. ஆனா வேற வழி இல்லையா அப்படி சொல்லிட்டு நடிக்கணுமே அப்படி சொல்லிட்டு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்ப அந்த பேய் இந்த இடத்துல எங்க இருக்கு அப்படின்னு ஆதி கேட்க அதுக்கு ஹீரோனு என்ன சொல்றதுன்னு தெரியாம ரேடியோ ஸ்டேஷன்ல போயிட்டு இந்த ரேடியோல தான் இருக்கு அப்படி சொல்றாங்க. உடனே ஆதியும் சரி வாங்க சீக்கிரமா அந்த பேயை போய் பார்க்கலாம் அப்படி சொல்றாரு. ஹீரோட டீம் அவங்கள உள்ள கூட்டிட்டு போறாங்க. அங்க போயிட்டு ஹீரோ அங்க இருக்கிற ஒரு ரேடியோவை ஆன் பண்றாரு. ஆனா அது அப்ப வேலை செய்யல. அதனால எல்லாருமே அங்க இருந்து வெளியில போலாம் அப்படின்னு நினைக்கும் போதுதான் அந்த இடத்துல இவ்வளவு நேரம் இல்லாத அந்த கரண்ட் வருது. எல்லா லைட்டுமே விட்டு விட்டு எரியுது. அப்ப அந்த ரேடியோல முதல் சீன்ல கேட்ட மாதிரி அந்த கொடூரமான குரல் கேக்குது. அதை கேட்ட எல்லாரும் அங்கிருந்து பயந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப அங்கிருந்த எல்லா பொருட்களும் உடைஞ்சு கீழே விழுகுது. அதை பார்த்த எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. உடனே வேகமா ஹீரோ ஹீரோனையும் மத்த எல்லாருமே வெளியில போக சொல்றாரு. ஹீரோ மட்டும் அங்க இருக்க ஒரு ரூம் கிட்ட போயிட்டு என்ன இருக்குன்னு பாக்க கிட்ட போறாரு. அப்ப கீழே ஹீரோன் கத்துற சத்தம் கேக்குது. ஹீரோவும் வெளியில ஓடி வந்து பாக்குறாரு. அங்க அவங்க எல்லாருமே ஒரு வேன்ல வந்திருப்பாங்கல்ல அது திடீர்னு குளிர்ந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது. அப்ப உள்ள அந்த ரேடியோவில் இங்க வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி, ஆனா நீங்க யாருமே இதுக்கு மேல உயிரோட இருக்க மாட்டீங்க அப்படி சொல்லி சிரிக்குது. அப்படியே கட் பண்ணி மறுநாள் காலையில எல்லாருமே பக்கத்துல இருக்கிற ஒரு கார் ஷெட்ல அவங்க வந்து அந்த வேனை சரி செய்யற ஒரு இடத்துல இருக்காங்க. அப்ப அவங்க எல்லாரும் அந்த ரேடியோ ஸ்டேஷன் பேரை சொல்லி பேசுறதை கேட்ட ஒரு சின்ன பையன் நீங்க ஏன் அந்த ஸ்டேஷனுக்கு போனீங்க? சரி நீங்க எல்லாருமே வீட்டுக்கு போங்க. போன உடனே மஞ்சள் நீர்ல குளிச்சுட்டு இப்ப போட்டுக்கிற ட்ரெஸ்ல எரிச்சுனுங்க அப்படி சொல்றான். ஏன்டா அப்படி சொல்ற அப்படின்னு கேட்டா என்னோட அம்மா தான் அப்படி சொல்லுவாங்க அப்படி சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிடுறான். ஆனா ஹீரோட டீம் அதை ஒன்னும் பெருசா எடுத்துக்கல. அங்கே கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு இந்த டூருக்கு வந்த 2 பேரு அதான் ஒரு டீ கடையில உட்காந்து பேசினாங்கல்ல அவங்களுமே அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கு போயிருப்பாங்க. அவங்க 2 பேருமே ட்ரெயின் இன்ஜின் டிரைவர்ஸ். அவங்க அந்த ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கிற ஒரு ரயில்வே ட்ராக்ல ட்ரெயினை நிப்பாட்டிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்ப அதுல வயசான ஒருத்தர் கொஞ்சம் கண்ணை அசர்றாரு. அப்ப அவர் கூட அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பாரு. அவர் திரும்பி பார்த்தா அங்க ஒரு வயசான கிழவி வந்து பிச்சை கேக்குது. இவரும் அதெல்லாம் இல்லைன்னு சொல்றாரு. ஆனா அவங்க சாப்பாடு ஏதாவது இருந்தா கூட போதும் அப்படி சொல்லுவோம். அவரும் அவர் சாப்பிட வச்சிருந்த அந்த சாப்பாட்டை கொடுக்க போறப்ப தெரியாம ஸ்பூன் கீழே விழுந்துரும். அந்த சத்தம் கேட்டு தூங்குறவ கண்ணு முடிச்சு பார்த்துட்டு டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க உடனே ஜன்னல் கதவை மூடுறாரு. அசிஸ்டன்டும் ஏன் சார் என்னாச்சு அப்படின்னு கேட்கிறாரு. அப்பதான் வயசானவர் சொல்றாரு டே இது கூட்ஸ் வண்டிடா என்ஜின்லாம் இவ்வளவு கீழே எல்லாம் இருக்காது அப்படி சொல்றாரு. அப்பதான் வெளியில காமிக்கிறாங்க அந்த ஆயா சாதாரண ஆயா கிடையாது அது ஒரு பேய் அப்படின்னு. அது பறந்துகிட்டு தான் இவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க 2 பேரும் என்ஜினை ஆன் பண்ணி போக ட்ரை பண்றாங்க. ஆனா அதுக்குள்ள அங்க இருந்த ரேடியோவில் அந்த கொடூரமான குரல் இவங்க 2 பேரோட பேரை சொல்லி நீங்க சாக போறீங்க அப்படி சொன்னதை கேட்டதும் 2 பேருமே பயந்து போயிடுறாங்க. அங்க கட் பண்ணி அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. அவங்க 2 பேரோட பிணமும் முதல் சீன்ல காமிச்ச மாதிரி ஸ்வஸ்திக் வடிவில் இருக்கு. இங்க ஹீரோவும் மாஷா கூட பேசிக்கிட்டே அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறாரு. அப்ப அவங்களோட கையில இருக்கிற அந்த பர்ஸை பார்த்துட்டு இது ஏது அப்படின்னு கேட்க அதுக்கு மாசாவும் நேத்து ஒரு இடத்துக்கு போனோம்ல அங்கிருந்து தான் கொண்டு வந்தேன் அப்படி சொல்றா. இப்ப ஹீரோவுக்கு ஒரு கால் வருது. அதுல ஆதியும் கால் பண்ணி இந்த மாதிரி நேத்து நம்ம கூட வந்து 2 பேரும் செத்து போயிட்டாங்க அப்படி சொல்ல ஹீரோவும் அந்த இடத்துக்கு போய் பாக்குறாரு. அங்க போலீஸ் எல்லாரும் வந்து அந்த பிணங்களை கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்த ஹீரோ அங்க என்னதான் நடந்திருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்ப அங்க அந்த டிராக்குக்கு பக்கத்துல வேற ஏதோ ஒரு பள்ளம் தோண்டி இருக்கு. அதுக்குள்ள ஒரு மனித மண்டை ஓடி இருக்கு. அதை பார்த்த ஹீரோ மறுபடியும் அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்குள்ள போய் பாக்குறாரு. அந்த ஸ்டேஷனுக்குள்ள போன ஹீரோவும் முதல் சீன்ல அவங்க பார்த்த மாதிரி அங்க நிறைய சிம்பிள் இருக்கு. அதுலதான் இந்த ஸ்வஸ்திக் சிம்பிள் இருக்கு. அதோட அதுல இதுதான் என்னோட கையெழுத்து அப்படின்னு எழுதி இருக்கு. அதை பார்த்த ஹீரோ அந்த ஊர்ல இருக்கிற ஒரு லைப்ரரிக்கு வந்து அவங்க சொன்ன தேதி அந்த ரேடியோல ஒரு தேதி சொல்லியிருப்பாங்க. அதை வச்சு ஹீரோ அந்த வருஷம் நியூஸ் பேப்பரை பாக்குறாரு. அதுல ஸ்வர்ண மாயா கதை முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு ஒரு நியூஸ்ல வந்திருக்கு. அதை பார்த்த ஹீரோ இப்ப ஹீரோன் கிட்டயும் அவரோட ஃப்ரெண்டு கிட்டயும் வந்து சொல்றாரு முதல்ல நம்ம அந்த ரேடியோக்கு பின்னாடி இருந்து வர அந்த குரல் யாருன்னு கண்டுபிடிக்கணும். அப்புறமா முதல் சீன்ல செத்து போனவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா நேத்து செத்து போன 2 பேருமே எதுக்கு அது கொலை பண்ணுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்ல அப்ப ஹீரோனோ இது ஒரு ஸ்வஸ்திக் சிம்பிள் தானே பவித்திரமான சிம்பிள் தானே அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோவும் இல்ல இது கிராஸ் ஸ்வஸ்திக் அப்படின்னா இந்த உலகத்தை பிடிக்காதவங்க யூஸ் பண்ற சிம்பிள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அங்க இருக்கிற ரேடியோ ஒண்ணு தானாவே ஆனாகி அந்த கொடூரமான குரல் பேச ஆரம்பிக்குது. வணக்கம் 11 பேர்ல இப்ப 9 பேர் தான் உயிரோட இருக்கீங்க. உங்க எல்லாருமே வெளிச்சத்துல இருந்து இருட்டுக்கு அனுப்புறதுல எனக்கு அவ்வளவு சந்தோஷம். உங்கள ஒருத்தருக்கு அவர் தேடிக்க இருக்கிற ஒரு விஷயத்துக்கு இன்னைக்கு விட கிடைச்சிடும் அப்படி சொல்லி அவரோட பேரையுமே சொல்றாங்க. அது அவரோட இறந்து போன மனைவி கூட பேசணும் அப்படின்னு ஒருத்தர் வந்தார்ல அவரோட பேர் தான் அது. அதை கேட்ட ஹீரோ உடனே அந்த ஆளை காப்பாத்தணும் அப்படி சொல்றாரு. அவரோட போன் நம்பர் வேணும் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே ஆபீஸுக்கு போய் பாக்குறாங்க. அந்த ஆளுக்கு கால் பண்ணா அவர் போன் ரீச் ஆகல. அதனால ஹீரோ உடனே அவர் வேலை செய்யற அந்த இடத்துக்கு கால் பண்ணி விசாரிக்கிறாரு. அவங்களும் அவர் இப்ப எங்க கூட வேலை பார்க்கல வேற ஒரு கம்பெனிக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்ன வேலை பார்க்கறாரு அப்படின்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல தான் இருக்காரு. இப்ப அந்த ஆளை காமிக்கிறாங்க. அவர் இருக்கிற அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இடத்துல திடீர்னு டம்மு டம்முன்னு சத்தம் கேட்கவும் அங்கிருந்த இன்ஜினியர் அது என்ன சத்தம்னு அந்த ஆளை போய் பார்க்க சொல்றாரு. அந்த ஆளும் போறாரு. இப்ப சாவ போறதா சொன்ன அந்த ஆளோட பேரு வீரபத்ரன். வீரபத்ரன் இப்ப இன்ஜினியர் சொன்னதுக்காக அந்த சத்தம் எங்க வருதுன்னு போய் பாக்குறாரு. அதே நேரம் இங்க ஹீரோவும் வேகமா அவர் இருக்கிற அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாரு. இங்க வீரபத்ரன் அவரோட மனைவியோட போட்டோவை கையில வச்சுக்கிட்டு நீ செத்து போனதுல இருந்து என்ன எல்லாருமே குடிகாரன்னு கூப்பிடுறாங்க. நான் மட்டும் உன் கூட ஒரு வாட்டி பேசிட்டேனா இதுக்கு மேல குடிக்கவே மாட்டேன் அப்படி சொல்லிட்டு தான் போறாரு. அவர்
அவருக்கு பின்னாடியே ஒரு பொம்பளை உருவமும் போகுது. ஆனா அது அவருக்கு தெரியல. மேல போய் எங்க இருந்து அந்த சத்தம் வருது அப்படின்னு தேடி பாக்குறாரு. ஆனா அங்க யாருமே இல்ல. இப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாரு. ஹீரோ மேல நிக்கிற அந்த வீரபத்தினி பாத்துறாரு. அவரை காப்பாத்துறதுக்காக ஹீரோவும் ஓடி போறாரு. இங்க மேல வீரபத்தினோட கண்ணுக்கு மட்டும் ஒரு புடவை ஒண்ணு தொங்குற மாதிரி தெரியுது. அதை அவர் பிடிக்க போக அப்பதான் ஜஸ்ட் மிஸ்ல அவர் கீழே விழுந்திருப்பாரு. அதை புரிஞ்சுக்கிட்டு திரும்பி பாக்குறாரு. அவரோட மனைவியோட கையில ஒரு சுத்தி வச்சு அவங்களே அடிச்சுக்கிறாங்க. அப்படியே அந்த உருவம் கிட்ட வந்து வீரபத்தினை கீழே தள்ளி கொன்னு போட்டுருது. கொஞ்சம் அடி தூரத்துலதான் இது நடக்குது. அதை பார்த்த ஹீரோ என்ன பண்றதுன்னே தெரியாம நிக்கிறாரு. அப்ப கீழே விழுந்த வீரபத்தினோட ரத்தம் கிராஸ் ஸ்வஸ்திகா மாறுது. அப்பதான் ஹீரோவுக்கு அந்த கார் ஷெட்ல ஒரு பையன் சொல்லிருப்பான்ல, அவனை தேடி போறாரு. அங்க போனா அவங்க அம்மா அந்த பையனுக்கு சுத்தி போடுறாங்க. அதுக்கப்புறம் உள்ள வந்த ஹீரோவை பார்த்த அந்த பையன், இவங்க தாமா அன்னைக்கு அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்குள்ள போனவங்கள ஒருத்தவர் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட அந்த லேடி, நீங்க எத்தனை பேர் உள்ள போனீங்க அப்படின்னு கேக்குறாங்க. 11 பேர் அப்படின்னு ஹீரோ சொல்ல, இப்ப எத்தனை பேர் செத்து போயிட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ 3 பேர் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த லேடியும் சொல்றாங்க, நாங்க உங்க மாதிரி படிச்சவங்க எல்லாம் கிடையாது, பெரியவங்க சொல்றத அப்படி நம்புறவங்க அப்படி சொல்றாங்க. சரி என்னாச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த லேடியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த கதை ஆரம்பிச்சது 35 வருஷத்துக்கு முன்னாடி. உங்களை மாதிரி படிச்சவங்க அந்த ஊருக்கு ஒரு ரேடியோ ஸ்டேஷன் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அப்படி அவங்க ஆரம்பிக்கிற அந்த ரேடியோவுக்கு வாய்ஸ் கொடுத்தது இந்த ஊரை சேர்ந்த வேதவதி. அவங்க வாய்ஸ் உண்மையிலேயே ரொம்பவே அருமையா இருக்கும். அது வரைக்கும் எல்லாமே நல்லா தான் போய்க்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரி அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு ஹீரோ கேட்க, என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு அந்த ஸ்வர்ணமயா ரேடியோ ஸ்டேஷன் ஆரம்பிச்சவங்க 6 பேருமே இறந்து போயிட்டாங்க. யாரு கொன்னது அப்படின்னு எதுக்காக பண்ணாங்க அப்படின்னு எதுவுமே புரியல. அந்த சம்பவத்துக்கு அப்புறமா தான் அந்த ஸ்டேஷன் அந்த நிலைமைக்கு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயம் நடக்கும்போது நான் ரொம்பவே சின்ன பொண்ணு. அப்ப என்னோட அப்பா சொல்லுவாரு, அந்த ஸ்டேஷன்ல ஏதோ ஒரு தீய சக்தி இருக்கணும், நைட்டு நேரத்துல அங்க யாரோ ஒரு பொண்ணு அழுகுற மாதிரியும் பேசுற மாதிரி சத்தம் கேட்கணும். அதனால இந்த ஊர் மக்கள் அந்த ஸ்டேஷனை சில சாமியார்களை வச்சு மந்திரத்தை போட்டு மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஷன்ல இருந்து எந்த ஒரு சத்தமும் இல்லாம அமைதியாக இருக்கு அப்படி சொல்றாங்க. அப்ப ஹீரோவும் சரி அந்த வேதவதிக்கு என்னாச்சு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த லேடி, அவ்வளவுதான் எனக்கு தெரியும் அப்படி சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட ஒரு நியூஸ் பேப்பர்ல வந்து நியூஸை காமிக்கிறாரு. அதாவது அந்த ஸ்வர்ணமயா ரேடியோ ஸ்டேஷன்ல வாய்ஸ் கொடுத்த அந்த வேதவதி தூக்கு மாட்டி இறந்து போயிட்டாங்கன்னு. அதாவது 1989 வேதவதி இறந்து போயிட்டாங்கன்னு இருக்கு. அந்த வருஷத்துலதான் அந்த ரேடியோ ஸ்டேஷனை ஆரம்பிச்சவங்களும் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோக்கு ஒரு சந்தேகம், ஏன் முதல்ல அந்த 3 பேர் மட்டும் இறந்து போனாங்க அப்படின்னு. அப்பதான் ஹீரோ அன்னைக்கு அந்த ஸ்டேஷனுக்குள்ள போனவங்களோட போட்டோஸ் எடுத்து பாக்குறாரு. அதுல யாரெல்லாம் முதல்ல உள்ள போனவங்களோ அவங்க தான் வரிசையா இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. இப்ப ஏற்கனவே செத்து போனவங்களுக்கு அப்புறமா 4வது உள்ள போனது நம்ம ஆதி தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோ ஹீரோயின் கிட்ட உடனே அந்த ஆதி அப்புறம் நம்ம கூட வந்து அந்த மீதி எல்லாருமே ஒண்ணு சேர்த்து இங்க கூட்டிட்டு வந்து அவங்களுக்காக ஒரு சேஃபான பிளேஸ் எது அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் ஹீரோக்கு இன்னொரு விஷயமே ஞாபகம் வருது. அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கு போனப்ப எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்தது ஞாபகம் இருக்குல்ல, அங்கிருந்து ஆளுக்கு ஒரு ரேடியோவை கொண்டு போயிருப்பாங்க. அதையும் ஹீரோ கொண்டு வர சொல்றாரு. அவங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோக்கு ஒரு விஷயம் தோணுது. மாஷாவும் அன்னைக்கு அந்த ஆதி கூட சண்டை போட்டு தானே உள்ள போனா, அவளை காணமே அப்படி செக் பண்ணி ஜூம் பண்ணி பார்க்கும்போதுதான் ஆதிக்கு முன்னாடியே மாஷா தான் கால் வச்சிருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சு ஹீரோ மாஷாவோட வீட்டுக்கு ஓடி போறாரு. மாஷா அவளோட பெட்ரூம்ல தூங்கிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு முழிப்பு வந்து தண்ணியை குடிக்கிறா. அப்ப அங்கிருந்த செல்ஃப் தானாவே கீழே விழுகுது. அதை எடுத்து வைக்க வரும்போது ஏதோ ஒரு குளிர்மான கை அவளோட முகத்தை முடிக்குது. இப்ப மாஷாவோட வீட்டுக்கு வந்த ஹீரோ ஆளை காப்பாத்துறதுக்கு உள்ள போக நினைக்கிறாரு. ஆனா கதவு தானாவே முடிக்குது. உடனே ஹீரோ நேரத்தை வீணாக்காம பக்கத்துல இருக்கிற ஒரு கயிறு எடுத்து ஜன்னலை உடைச்சு மாஷாவை காப்பாத்துறாரு. அப்ப ஹீரோ மாஷா கிட்ட இந்த ஆளு யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க அதுக்கு அவளும் ஆமா எனக்கு தெரியும் அப்படி சொல்லி அந்த ஸ்டேஷன்ல இருந்து கொண்டு வந்து அந்த பர்ஸை எடுத்து காமிக்கிறா. அதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ உடனே ஹீரோனுக்கு கால் பண்ணி மீதி இருக்கிற எல்லாருமே உன் கூட தானே இருக்காங்க அப்படின்னு கேட்க ஹீரோனும் ஆமான்னு சொல்ல அதுக்கு ஹீரோ நீ அவங்க எல்லாரையும் அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வா அப்படி சொல்றாரு. இப்ப ஹீரோ அப்புறம் ஹீரோயின் மீதி இருக்கிறவங்க எல்லாருமே அங்கே வராங்க. வந்து அவங்க கொண்டு போன அந்த ரேடியோவை எரிக்கிறாங்க. அப்ப ஹீரோ அந்த பேய் கிட்ட இதுக்கப்புறம் உன்னால எங்களை எதுவுமே பண்ண முடியாது, அப்படியே அவங்களை ஏதாவது பண்ணணும்னா அவங்களை விட்டுட்டு என்ன கொன்னுக்க அப்படி சொல்றாரு. ஆனா அதுக்கு முன்னாடி நீ உன்னோட முகத்தை காமி, நீ ஒரு பொண்ணோட குரலுக்கு பின்னாடி இருக்க, தைரியம் வந்து உன்னோட முகத்தை காமி அப்படி சொல்ல அதாவது இவ்வளவு வேலையுமே பண்றது ஒரு பொம்பளை பேய் கிடையாது, ஒரு ஆம்பளை பேய் அப்படின்னு ஹீரோக்கு எப்படி தெரியும்னா அந்த பர்ஸ்ல இருக்கிறது அந்த பேயோட முகம் தான். இந்த மாதிரி ஹீரோ பேசுறதை கேட்ட அந்த பேயும் முன்னாடி வருது. அதோட உண்மையான உருவத்துல வந்து நிக்குது. ரேடியோல பேசுற மாதிரியே நான் எந்த ஆர்டர்ல கொலை பண்ணனோ அதை கொஞ்சம் நிறுத்திட்டு முதல்ல சாக துடிக்கிற ஹீரோவை கொன்னதுக்கு அப்புறமா தான் மீதி பெரிய வரிசையை கொலை பண்ணுவே அப்படி சொல்லிட்டு போகுது. அப்படி அது போனதுக்கு அப்புறமா அங்க இருக்கிறவங்க என்னடா பண்ணி வச்சிருக்க, உனக்கு அப்புறம் இதை எங்களை கொலை பண்ணுவே அப்படி சொல்லிட்டு போகுது, என்ன பிளான் அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோவும் இப்போதைக்கு எந்த ஒரு பிளானும் கிடையாது, ஆனா கண்டிப்பா அந்த பேயோட பிளான் தெரிஞ்சு போச்சு, அதை நானே அழிக்கிறேன் அப்படி சொல்றாரு. அதுக்கப்புறமா தான் அவங்க எல்லாருமே கொஞ்சம் அமைதியாகிறாங்க. இப்ப ஹீரோ நேரம் அந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அந்த ரேடியோ ஸ்டேஷன்ல செத்துப்பவங்களோட கேஸ் ஃபைல கேட்கிறாரு. அதுக்கு இன்ஸ்பெக்டரும் நான் கொண்டு வந்து தரேன் அப்படி சொல்லிட்டு வெளியில வராரு. அப்ப அந்த ஸ்டேஷனுக்கு வெளியில இருக்கிற அந்த டிரான்ஸ்பார்மர் வெடிக்குது. அதனால அந்த போலீஸ் ஸ்டேஷன் முழுக்க கரண்ட் இல்லாம போகுது. அப்ப ஹீரோ சரி நான் போய் டார்ச் லைட்டை கொண்டு வரேன், நீங்க 2 பேருமே சார் கூட போங்க அப்படின்னு ஹீரோ அப்புறம் அவரோட ஃப்ரெண்ட் அனுப்புறாரு. அப்ப அந்த
அந்த பேய் அங்கே வருது, அது ஹீரோவை அட்டாக் பண்ணுது. அப்ப ஹீரோ தெரியாம அந்த பேய் மேல டார்ச் அடிச்சிடுறாரு. அந்த டார்ச் வெளிச்சம் தான் அந்த பேயோட பயம் போல, அதனால அது அங்கிருந்து போயிடுது. உள்ள ஹீரோ விழுந்து சத்தம் கேட்டு போலீஸ், ஹீரோயின், ஃப்ரெண்ட் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே உள்ள வந்து பாக்குறாங்க. அதுக்கப்புறமா இன்ஸ்பெக்டர் ஹீரோ கிட்ட அந்த கேஸ் ஃபைலையும் கொடுக்கறாரு. அந்த ஃபைல்ல வேதவதியோட அட்ரஸ் இருக்கு. அதை வச்சு அவங்க வீட்டுக்கு போறாங்க. அங்கே போனா வயசான அவங்க அம்மாவும் அப்பாவும் மட்டும்தான் இருக்காங்க. அப்ப வேதவதியோட அம்மா ஹீரோனை அவங்க பொண்ணு அப்படி நினைச்சு கிட்ட வராங்க. அவங்கள பார்த்து பயந்து போன ஹீரோன் ஒரு கத்துறாங்க. அப்ப அங்கே வந்த ஹீரோ அவங்கள சமாதானம் பண்றாரு. அப்ப வேதவதியோட அப்பா, இந்த மாதிரி எங்க பொண்ணு செத்து போனதுல இருந்து தான் என்னோட மனைவி இந்த மாதிரி ஆயிட்டா, அவளால வேதவதி செத்து போனது ஏத்துக்கவே முடியல அப்படி சொல்றாரு. சரின்னு அவங்க மறுபடியும் வேதவதியோட வீட்டுக்குள்ள போய் ஏதாவது கிடைக்குமா அப்படி தேடுறாங்க. அப்பதான் அவங்க வேதவதி அப்புறம் இப்ப பேர் இருக்கிறவங்களோட போட்டோஸ் கிடைக்குது. அதை பத்தி அவங்க அப்பா கிட்ட கேட்க, அவரும் இந்த பையனை நான் பார்த்திருக்கேன், ஆனா பேர்லாம் ஞாபகம் இல்ல, அவரோட டீச்சருக்கு இந்த பையனை பத்தி தெரியும், ரொம்பவே நல்லா தெரியும் அப்படி சொல்லி அவங்களோட அட்ரஸ கொடுத்து அனுப்புறாரு. இப்ப நம்ம ஆளுங்களுமே அங்கே வந்து அந்த டீச்சர் கிட்ட கேக்குறாங்க. அவங்களும் சொல்றாங்க, அந்த பேயோட பேரு விஸ்ருவ புத்திரா, ஆனா நம்ம பேயனே வச்சுக்கலாம், அவனோட பிறப்பே ஒரு மாதிரி வித்தியாசமானது. அவங்க அம்மாவுக்கு இவன் முழு சந்திரகிரகணம் அப்பதான் பிறந்தான். அப்பவே அவனுக்கு கைகளும் கால்களும் ஒரு மாறுதல் இருந்துச்சு. அதாவது விஸ்ருவ புத்திரா பிறவிலேயே மாற்றுத்திறனாளியா தான் பிறந்திருக்கான். அதை தாங்கிக்க முடியாதனோட அப்பா அவங்க அம்மாவையும் இவனை ஊருக்கு ஒதுக்குப்புறமா கொண்டு போய் வளர்க்குறாங்க. அவங்க அப்பாவுக்கு இவனை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ஆனா அவங்க அம்மா மட்டும் இவங்கிட்ட ரொம்பவே பாசமா இருந்தாங்க அப்படி சொல்றாரு. நமக்கு அந்த சீன்களையும் காமிக்கிறாங்க. அப்ப ஒரு நாள் அவங்க அப்பா அவங்க அம்மாவை அடிச்சிடறாரு. அதனால கோவப்பட்ட அவன் அவங்க அப்பாவை தள்ளி விட்டுறான். அதுக்கப்புறமா தான் அவனோட மாமா அவனை கொண்டு வந்து எங்கிட்ட சேர்த்தாரு அப்படி சொல்றாங்க. அவனு நல்லா தான் படிச்சுக்கிட்டு இருந்தான். அப்படிதான் ஒரு நாள் அந்த ஊர்ல ஒரு ரேடியோ ஸ்டேஷன் ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த ரேடியோல பேசுறதுக்கு ஆளுங்க வேணும், உங்களை யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தா பேசியோ பாட்டாவே பாடியோ எங்களுக்கு அனுப்புங்க அப்படி சொல்றாங்க. அப்பதான் வேதவதியை காமிக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இந்த ரேடியோ ஸ்டேஷன் ஆரம்பிக்க போறதே என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவர் தான் அப்படி சொல்றாங்க. இந்த விஷயத்தை கேட்டுக்கிட்டு இருந்த விஸ்ரவ புத்திரன் அவரோட அம்மா கிட்ட போயிட்டு சொல்றான். அதுக்கு அவங்க அம்மா, உன்னோட குரலுமே ரொம்பவே அருமையா தான் இருக்கும், அதனால இதுல நீயுமே ரெக்கார்ட் பண்ணி அனுப்பு அப்படி சொல்ல அவரோட டீச்சருமே அதே தான் சொல்றாங்க. சரின்னு அவனும் பேசி அனுப்புறான் போல. இன்னைக்கு தான் அதுக்கான ரிசல்ட். அந்த ரேடியோல செலக்ட் ஆனது இந்த விஸ்ரவ புத்திரன் தான். அதை கேட்டு அவனுக்கு அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷம். அப்படியே ஒரு கொஞ்ச நாள் போகுது. அந்த ரேடியோக்காரங்க அந்த வாய்ஸ் யாருதுன்னு ஊர் மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு போஸ்டர்ல அவங்க முகத்தோட போடுறாங்க. அந்த போஸ்டர்ல பார்த்தா அந்த குரல் வேதவதியோட குரல் அப்படின்னு போட்டிருக்கு. அதை பார்த்த விஸ்ரவ புத்திரனுக்கு பயங்கர கோவம். அதை விட அவனோட அம்மா அழுகிறத பார்த்து ரொம்பவே கஷ்டப்பட்ட அவன் அந்த போஸ்டரை கிழிச்சிட்டு, இதை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கு போனவன் தான். அதோட அவன் திரும்பி வரவே இல்லை அப்படி சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த 6 பேரும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு தான் நியூஸ் வந்துச்சு அப்படி சொல்றாரு. இதை கேட்ட ஹீரனுக்கு அந்த பேய் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் வருது. ஏன்னா இந்த கதையில விஸ்ரவ புத்திரனோட குரலை யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு, ஆனா அவனுக்கு அநியாயம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறாங்க. அப்ப திடீர்னு ஹீரோட காருக்கு முன்னாடி ஒரு உருவம் வந்து விழவும் அவரோட கார் ஒரு இடத்துல வந்து நிக்குது. அங்கே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஒரு நாய்க்கு அடிபட்ட மாதிரி தெரியுது. சரின்னு ஹீரோவும் கிட்ட போய் அந்த நாய்க்கு என்னாச்சு அப்படின்னு பாக்குறாரு. அப்பதான் அது என்ன இடம் நமக்கு தெரிய வருது. அது ஒரு சுடுகாடு. அந்த சுடுகாட்டுல இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க பேசிட்டு வந்தாங்கல்ல, அந்த டீச்சர் செத்து போய் ரொம்ப வருஷம் ஆன மாதிரி தெரிய வருது. அதாவது அந்த டீச்சர் 2007 இறந்து போயிட்டாரு. அவர் உருவத்துல பேசுனது அந்த பேதா அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோக்கு நிறைய கேள்விகள் வருது. அவனோட கதையை அவனே எதுக்கு சொல்லணும், அதுக்கப்புறம் அந்த டீச்சர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனே எதுக்கு நமக்கு காமிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்பதான் இது ஒரு டிராப்னு புரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து எல்லாருமே ஓடி போக பாக்குறாங்க. அப்ப ஹீரோயின் கால்ல ஏதோ ஒன்று தட்டி கீழே விழுகிறாங்க. அவங்க மட்டும் விழுகல, அவங்க கையில இருந்த அந்த டார்ச் லைட்டும் கீழே விழுந்து உடஞ்சு போகுது. இப்ப அந்த பேய் தைரியமா அவங்களுக்கு முன்னாடி வந்து நிக்குது. அவங்களும் பயந்து வண்டியை எடுக்க போக நினைக்கிறாங்க. அப்ப சரியா அந்த பேய் அவங்க காரை லாரிக்கு முன்னாடி வர மாதிரி பண்ணி அவங்கள கொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படி அந்த லாரி இடிக்கும் போது அப்படி ஒரு பிளாஷ்பேக்கு போறாங்க. ஹீரோ சின்ன பையனா இருக்கும்போது அவங்க அப்பா கூட ஸ்கூலுக்கு போறாரு. அப்பவும் இந்த மாதிரி ஒரு லாரி இடிச்சுதான் ஹீரோட அப்பா கீழே விழுகிறாரு. அது மட்டும் இல்ல, அவங்க வந்த அந்த வண்டி அங்க சும்மா நின்னுக்கிட்டு இருந்த ஒரு ஆள் மேல விழுந்து அவரும் ஸ்பாட்லயே இறந்து போயிடுறாரு. அங்கே கட் பண்ணி இப்ப ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. ஹீரோனை பயந்து போய் கத்திக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்ட ஹீரோ அவரோட நிலைமைய சொல்றாரு. இந்த மாதிரி என்னோட சின்ன வயசுல எதுவுமே பண்ணாம 2 உயிர் என்னோட கண்ணுக்கு முன்னாடி போச்சு. அதுல இருந்துதான் மத்தவங்களுக்கு பயம்னா ஒரு விஷயம் இருக்கவே கூடாதுன்னு இந்த வேலைக்கு வந்து என்னால முடிஞ்சதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்றாரு. அதே நேரம் உள்ள ஹீரோனை காமிக்கிறாங்க. அவங்க கிட்ட தான் அந்த பேய் பேசிக்கிட்டு இருக்கு. உனக்கு ரொம்பவே வலிக்குதா அப்படின்னு சொல்ல அவங்கள ஆமான்னு சொல்றாங்க. அப்படியே பிளாக் அவுட் பண்ணி காமிக்கிறாங்க. இப்ப ஹீரோனோட கண்ணு மட்டும் தான் தெரியுது, மீதி எல்லாத்தையுமே கட்டிலோட சேர்த்து கட்டிப்பட்டு வச்சிருக்கான் அந்த பேய். இப்ப ஹீரோயின் கிட்ட, நான் அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு கொல்ல பார்த்தேன், ஆனா முடியல, மறுபடியும் ஆக்சிடென்ட் பண்ணி கொல்ல பார்த்தேன், அப்பவும் முடியல, அவன் சாகல, அவனை எது பாதுகாக்குதுன்னு தெரியல, ஆனா அவனோட படைவனு நீதான் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி சொல்லுது. அப்படி ஹீரோவை காமிக்கிறாங்க. அவரை காப்பாத்துறது முதல் சீன்ல ஹீரோ அந்த குரகை காப்பாத்தி அனுப்புனதுக்கு அப்புறம் ஒரு பூசாரி வந்து ஹீரோவை கையில ஆஞ்சநேயர் காப்பு மாதிரி உன போட்டு விட்டுருப்பாரு. அதுதான் ஹீரோவை காப்பாத்துது அப்படிங்கறத நமக்கு காமிக்கிறாங்க. இப்ப ஹீரோ அவரோட ஃப்ரெண்டு கிட்ட அவன் எதுக்கு இதெல்லாம் பண்றான் அப்படின்னு நல்லாவே புரியுது. அவனோட கதையை அவனே நமக்கு சொன்னதுக்கான காரணம் அவன் நம்மள பயமுறுத்த நினைச்சுதான் இது எல்லாமே பண்ணிருக்கான். ஹீரோ இனிமே அவனோட கதை
கதையை கேட்டு அவன் மேல கோவப்பட்டா அப்படி சொல்றாரு. அப்படியே உள்ள ஹீரோயின் உடம்புக்குள்ள அந்த பேய் போகுது. ஹீரோனுக்குள்ள போன அந்த பேய் ஹீரோவை கொல்ல நினைக்குது. அந்த சத்தம் கிட்ட உள்ள ஹீரோவும் போறாரு. ஆனா இங்க ஹீரோயின் இல்ல. ஹீரோவும் அவங்கள அந்த ஹாஸ்பிட்டல் முழுக்க தேடுறாரு. ஆனா ஹீரோயின் அங்க எங்கேயுமே இல்ல. அப்போ ஒரு வார்டுல பெருசா யாருமே இல்ல. அங்க ஹீரோயின் பறந்து இருக்கிறத பார்த்த ஹீரோ அவங்கள காப்பாத்த நினைக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள ஹீரோனுக்குள்ள இருக்கிற அந்த பேய் ஹீரோவை கொலை பண்ண நினைக்குது. ஆனா ஹீரோ எப்படியோ ஹீரோனுக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டு வெளியில வந்து ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோ அங்க கொண்டு போற ஆக்சிஜன் சிலிண்டரை பார்த்துட்டு எதையே யோசிக்கிறாரு. இதே மாதிரி ஒரு சிலிண்டர் அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்குள்ளே இருந்திருக்கும். அதை பத்தி அவரோட பாஸ் கிட்ட கால் பண்ணி விசாரிக்க அப்ப அந்த இடத்த கேஸ் கோடனா யூஸ் பண்ணோட அட்ரஸ் கிடைக்க அங்கே போறாரு. அவர் பேரு சுரேந்தர். ஹீரோவும் ஒரு கேஸ் கோடனுக்கு போயிட்டு சுரேந்தர் யாரு அப்படின்னு கேட்கிறாரு. முதல்ல அவனே வந்து பேசாம ஆளுங்களை அனுப்பி சண்டை போட வைக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோவை சமாளிக்க முடியாம அவனே நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். அவரோட சகோதரர் தான் அந்த ரேடியோ ஸ்டேஷன் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. அப்பதான் அவர் வேத வழியை பார்த்து காதலிக்கும் ஆரம்பிச்சு அது கல்யாணம் வரைக்கும் போயிருக்கு. அது வரைக்கும் எல்லாமே நல்லா தான் போய் இருந்திருக்கு. இந்த பேப்பையும் உள்ள வர வரைக்கும் அப்படி சொல்றாரு. அதுக்கு ஹீரோ நீங்க தானே அவனோட வயசை யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணோட பேரை போட்டு அவனை ஏமாத்துறீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு அவரும் இல்ல எனக்கு உண்மையிலே செலக்ட் ஆனது வேதவழியோட வாய்ஸ் தான் அப்படி சொல்றாரு. இதுதான் ட்விஸ்ட் நம்பர் 1. அவனுக்கு அவனோட வாய்ஸ் வரணும் தான் ஆசை. ஆனா அந்த இடத்த வேதவழி புடிச்சிட்டா அப்படின்னு நினைச்சு அவன் கோவப்பட ஆரம்பிச்சிருக்கான். அந்த கோவத்தோட அவன் ரேடியோ ஸ்டேஷனுக்கு வந்து அங்கிருந்த வேதவழியோட துணியை பிடிச்சி இழுத்து உன்னோட அழகை வச்சுதானே இந்த வேலையை வாங்கியிருக்க அப்படி சொல்லி அந்த பொண்ணோட புடவை உருவிடுறான். அதை இவனே கட்டிக்கிட்டு வந்து ஏன் என் குரலை போட மாட்டீங்களா அப்படின்னு சண்டை போட ஆரம்பிச்சிருக்கான். அப்படி வேதவழியோட புடவையை கட்டிட்டு வந்ததை பார்த்த சுரேந்தரோட அண்ணன் அவளோட புடவையை நீ வச்சிருக்க அவளை என்னடா பண்ண அப்படின்னு அடிக்கிறாரு. பதிலுக்கு அவனும் அடிக்கிறான். அவனோட கோபம் இல்ல அவனோட அம்மா என்னோட வாய்ஸ் தான் இந்த ரேடியோல வரணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா ஏன்னா நீங்க அதை பண்ணல அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு அவங்க எங்க ரேடியோ ஸ்டேஷன்ல எங்க விருப்பப்படி தானே பண்ணுவோம் அப்படி சொல்றாங்க. அதை கேட்ட அவனும் உங்க யாரையுமே சும்மா விட மாட்டேன் எல்லாருமே கொல்ல போறி பாரு அப்படின்னு சொல்றான். ஆனா அவங்க 6 பேரு இவனால எதுவுமே பண்ண முடியல. அவங்க எல்லாருமே இவனை கட்டிப்புட்டு வேதவதி என்னடா பண்ண அப்படின்னு கேட்கிறாங்க. அப்பதான் நமக்கு காமிக்கிறாங்க இவன் அந்த வேதவதியோட மொத்த ட்ரெஸ்ஸுமே அவுத்து அவங்கள வெறும் உடம்போட ஓட விட்டு இருக்கான். அவங்களும் அந்த மாதிரி ஒரு கோலத்துல ஊருக்குள்ள வந்ததை தாங்க முடியாம வீட்டுக்குள்ள தூக்க மாட்டி இறந்து போயிருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட சுரேந்தரோட அண்ணன் அந்த விசுருவ புத்திரனுக்கு ஒரு கேஸ், அது ஒரு மனுஷனை தூங்க விடாம பண்ற ஒரு கேஸ், அதை வாங்கிட்டு வந்து அங்கே வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தூங்காம இருக்கிறதுக்காக அவனோட கண்ணுக்கு முன்னாடி ஒரு டார்ச் லைட்டையுமே வச்சுட்டு போயிடுறாங்க. ஆனா அவங்க அண்ணன் இருந்த கோலத்துல அவனுக்கு அந்த கேஸ் மேலும் மேலும் உள்ள போட்டு அவனை ஒரு 12 நாள் தூங்க விடாம பண்ணிட்டாங்க. அதனால அதுக்கு மேல அவனால தாங்க முடியாம இறந்து போயிட்டான். அப்படி செத்து போனோட உடம்ப அங்க பக்கத்துல இருந்த ரயில்வே ட்ராக்கு பக்கத்துல புதைச்சிட்டு சொல்றாரு. அப்ப நமக்கு அங்க ஒரு தாயத்து இருக்கிறதையும் காமிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு தான் அவங்க அண்ணனோட சேர்த்து 6 பேரும் இறந்து போனாங்க அப்படி சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோ வெறும் அம்மாவோட ஆசை நிறைவேற்ற முடியாமலா அவ இந்த மாதிரி மாறிட்டா அப்படின்னு ஹீரோ கேட்க அதுக்கு சுரேந்தர் ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாரு பாருங்க. இந்த கேள்வி எனக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் நான் அவனை பத்தி விசாரிச்சதுல எனக்கு ஒரு உண்மை தெரிய வந்துச்சு. அவன் கொஞ்சம் மெண்டலா பாதிக்கப்பட்டவன் அப்படி சொல்றாரு. அதாவது அந்த பேப்பையிலுக்கு அம்மாவே இல்லையா, அவங்க அம்மா அவன் பிறந்த கொஞ்ச நேரத்தில் இறந்து போயிட்டாங்களா. அதை கேட்ட ஹீரோக்கு கண்மொழியெல்லாம் பிரிங்குது. ஆமா அவங்க அம்மா செத்து போனதுக்கு அப்புறம் அவங்க அப்பா அவனை கண்டுக்காம விட்டுறாரு. அதனால தனிமையில போனவன் அவனோட அம்மாவோட பெட்டியில இருந்த ஒரு கண்ணாடி கூட பேச ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் அந்த கண்ணாடியும் இவன் கூட பேச ஆரம்பிக்குது. அத இவன் அவனோட அம்மாவா நினைச்சு வாழ ஆரம்பிக்கிறான். அப்பதான் நமக்கு காமிக்கிறாங்க அவன் அம்மா கூட இருந்ததா சொல்றது எல்லாமே அந்த கண்ணாடி கூட பேசி சுத்தினதுதான். அந்த கண்ணாடி தான் அவனோட அம்மா. அந்த மாதிரி ஒரு நாள் அவனை அடிச்ச அவனோட அப்பாவை அவன் கொஞ்சம் கூட யோசிக்காம குத்தி கொலை பண்ணியிருக்கான். அதுக்கப்புறமா தான் அவங்க மாமா அவனை டீச்சர் கூட கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே கேட்ட ஹீரோ கிட்ட சுரேந்திரம் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு அப்படி சொல்லி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அது 35 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பேயை அடைச்சு வச்ச அந்த சாமியார் கிட்ட தான். அங்கே போய் இவங்க நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. அதை கேட்ட அங்க இருந்த சாமியார் நீங்க தேடி வந்தவர் இறந்து போய் பல வருஷம் ஆச்சு. அந்த மாதிரி அந்த பேயை வெளியில விட்டு அடைச்சதுக்கு அப்புறம் அதனால அந்த கண்ணாடியை தேடி உள்ள போக முடியாம இருந்துச்சு. ஆனா நீங்க அதை உடைச்சு உள்ள போய் அவன் அம்மாவா நினைக்கிற அந்த கண்ணாடியை உடைச்சிருக்கீங்க அப்படி சொல்றாரு. அப்போதான் ஹீரோ யோசிச்சு பாக்குறாரு. அங்கே உள்ள போனப்ப அந்த கண்ணாடி இருக்கும். அதை ஹீரோன் எடுத்து பார்க்கும்போது அதுல இருந்து ஒரு பூரா ஓடி வரும். அதை பார்த்து பயந்து பட ஹீரோனோ அதை கீழே போடுறாங்க. அதுல இருந்து நிறைய வெளியில வரவும் அங்கிருந்து எல்லாருமே அந்த கண்ணாடியை மிதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த கண்ணாடியை கையில எடுத்து பார்த்து இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு தூக்கி போட்டிருப்பாரு. அதுல அந்த கண்ணாடி உடைஞ்சு போயிருக்கும். அதை பார்த்து அந்த பேய்க்கு அதோட அம்மா மாதிரி தெரிஞ்சிருக்கு. அவன் தன்னோட அம்மாவை நீங்க அழிச்சிருக்கீங்க அப்படின்னு நினைச்சுதான் உங்களை ஒருத்தர் மாற்றி ஒருத்தரா கொலை பண்ணிட்டு வருது அப்படின்னு சொல்றாரு. இப்ப நாம அந்த பேயை அடைக்கணும் இல்லனா அழிக்கணும், அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த சடங்கு பேர் ட்ரியா வித்யா. அதாவது அந்த பேயோட 3 பொருட்கள் அவனுக்கு ஆசை கொடுக்கறது, எண்ணம் கொடுக்கறது, அப்புறம் சக்தி கொடுக்கறது. அந்த 3மே இந்த பூஜையில பயன்படுத்தி தான் அழிக்கணும் அப்படி சொல்றாரு. இந்த 3மே என்னோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான அங்கமா இருந்திருக்கும். அந்த 3ஐயும் வச்சுதான் அவன் இந்த உலகத்துல இன்னும் இருக்கான் அப்படி சொல்றாரு. நீங்க அதை கொண்டு வாங்க, அதை நான் அழிக்கிறேன் அப்படி சொல்றாரு. அது மட்டும் இல்ல இது எல்லாத்தையுமே நாம அன்னைக்கு காலையில 5:14 செஞ்சு முடிச்சாகணும். அதுக்கு மேல ஒரு நொடி ஆனாலும் அவனை நம்மளால அழிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. சரின்னு ஹீரோவும் சுரேந்திரன் கிளம்புறாங்க. ஹீரோனை இந்த சாமியார் பிடிச்சி உட்கார வச்சு மந்திரத்தை போடுறாரு. இங்க ஹீரோவும் அவன் பணத்துக்கு பக்கத்துல ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தேடி போறாரு. சரின்னு அவன் இந்த ஸ்டேஷனுக்குள்ள தானே இறந்து போனான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஏதாவது இறக்குமா அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தேடி போறாரு. அது நேரம் சுரேந்திரம் அவ எங்க வாழ்ந்தா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், நான் அவரோட வீட்டுக்கு போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போறாரு. அப்படியே வீட்டுக்கு போய் பாக்குறாங்க. அங்க அவ சின்ன வயசுல அவங்க அம்மா கூட விளையாடுறத நினைச்ச ஒரு செஸ் போர்டை பாக்குறாங்க. இது ஒரு வேளை அவனோட புத்திக்கு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறாங்க. அப்புறம் அவனோட ஆசை அந்த ரேடியோவில் அவனோட சத்தம் கேட்கணும் அப்படின்னு நினைச்சது, அதையுமே எடுத்துக்கிறாங்க. இப்போதைக்கு அவங்களுக்கு இந்த 2 விஷயம் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. 3வது அவனுக்கு சக்தியை கொடுக்கிற விஷயம் என்னன்னு தெரியல. இப்ப அந்த பூஜை நடக்கிற அந்த இடத்துக்கு வந்து சாமியார் கிட்ட இந்த 2த்தையுமே கொடுக்கிறாரு ஹீரோ. அப்படி வந்த ஹீரோ அந்த சாமியார் கிட்ட இந்த 2 பொருளையுமே வச்சு ஏதாவது பண்ண முடியுமா அப்படி கேட்க அதுக்கு அவர் முடியாதுன்னு சொல்லும் போது இங்க ஹீரோன் உடம்புக்குள்ள இருக்கிற அந்த பேய் வெளியில வந்து ஹீரோவை அட்டாக் பண்ணுது. அப்ப ஹீரோ அவரோட கையில இருக்கிற அந்த அனுமன் காப்போதா அவரை காப்பாத்து அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதை ஹீரோட கையில போடுறாரு. அதனால அந்த பேயால ஹீரோனுக்குள்ள இருக்க முடியல, வெளியில வந்து இப்ப ஹீரோட உடம்புக்குள்ள போகுது. அப்படி உள்ள போன உடனே ஹீரோட உருவத்துக்கே மாறி அவரோட குற்ற உணர்வு என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு நீயும் நானும் ஒண்ணுதான், நம்ம 2 பேருமே அவங்க அப்பாவை கொலை பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு ஹீரோ இல்ல என்னோட அப்பாவை நான் கொலை பண்ணல, அது வெறும் ஒரு ஆக்சிடென்ட் தான் அப்படி சொல்றாரு. அப்பதான் நமக்கு ஒரு விஷயத்தை காமிக்கிறாங்க. சின்ன வயசுல ஹீரோ அவங்க அப்பா கூட வந்துகிட்டு இருக்கும் போது அவர் தான் அவங்க அப்பாவோட கையை எடுத்துட்டு நானும் வண்டி ஓட்டுறேன் அப்படி சொல்லி அந்த வண்டியோட வேகத்தை அதிகம் பண்ணிருப்பாரு. அதனாலதான் அவங்க அப்பாவால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாம போயிருக்கோம். அதை வச்சு ஹீரோவை அவர் கையிலே கொலை பண்ண நினைக்குது. அப்ப 2 பேருமே அந்த மாய உலகத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது வெளி உலகத்துல நிஜ உலகத்துல ஹீரோ அவரோட கையாலேயே அவரை குத்திக்கிறாரு. இருந்தா வந்து தடுக்கிறாங்க. இல்ல அவங்க கிட்ட சரணடையாத, நீ தான் எங்களை காப்பாத்தணும், அவங்க கூட சண்டை போடும் அப்படி சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோ அவன் கூட சண்டை போடும் போது அவனோட கழுத்துல இருக்கிற அந்த தாயத்தை அறுக்கிறாரு. அதனால அவன் அங்கிருந்து மறைஞ்சு போயிடுறான். அந்த தாயத்தை அவனோட அம்மாவோட தொப்புள் கொடியில செஞ்சது. அதை நமக்கு ஒரு சீன்ல காமிச்சிருப்பாங்க. அந்த தாயத்தை தான் ஹீரோ நிமிஷம் சீனனுக்கு வந்து ஹீரோன் கிட்ட சொல்லுவாரு. அவங்கள அந்த தாயத்தை கொண்டு வந்து அந்த சாமியார் கிட்ட கொடுத்து ஹீரோக்குள்ள இருக்கிற அந்த பேயை பூஜை பண்ணி மொத்தமா அழிக்கிறாங்க. அப்படி கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. ஹீரோ கிட்ட ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு ஹீரோ உண்மையா அந்த கண்ணாடியில அவங்க அம்மா எப்படி தெரிஞ்சாங்க, அவன் முதல்ல அமைதியா சாதுவா தானே இருந்திருக்கான், எப்ப அவங்க அம்மா தெரிய ஆரம்பிச்சாங்களோ அப்பையில இருந்துதான் அவன் இந்த மாதிரி மிருகமா மாறி இருக்கான், இப்ப சொல்லு உண்மையான ராட்சசன் அவனா அவனோட அம்மாவா அப்படின்னு கேட்கிறாரு. அப்படியே ஒரு பிரேம்ல அந்த பேயா இருந்தவன் அந்த கண்ணாடியில அவங்க அம்மாவை பாக்குற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே அவனோட அம்மா ஒரு மாறி அந்த கண்ணாடியை பாக்குற மாதிரி காமிச்சு இந்த படத்தை அப்படியே முடிக்கிறாங்க. ஓகே காய்ஸ், இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை காய்ஸ்.